எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் என்எக்ஸ்டி ஸோ எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே செத் ராலின்ஸ் அவங்களோட டீம் த விஷன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பால் ஹெய்மன் பேச ஆரம்பிக்கிறாரு. பால் ஹெய்மன் அவங்க 3 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ ஃபியூச்சர் ரெசல்மேனியா பிரான் பிரேக்கர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஊலா ஃபாலா மாதிரி ஷூலா ஃபாலா அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. ஃபைனலி த விஷனரி ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட வெல்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் WWE கட்டி ஆள்றோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு செத் ராலின்ஸ் கிட்ட மைக்கை கொடுக்குறாரு. செத் ராலின்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஜே ஊசோ உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஜே ஊசோவுக்கும் செத் ராலின்ஸுக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விடணும். ஸோ அதுக்கு என்ன வழியோ அதை நீ பாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜே ஊசோவோட ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜே ஊசோவுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பால் ஹெய்மன் மைக்கை வாங்கி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் எதை வேணாலும் எடுத்து அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச அந்த இடத்துல ஜே ஊசோ எதுக்குடா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட மண்டே நைட் ரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உடனே அதே இடத்துல இயோ ஸ்காய் வர்சஸ் ரகுல் ராட்விகஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சுக்குள்ளே வரும்போதே இயோ ஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா கபிகி வாரியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் ரகுல் ராட்விகஸ் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல ரகுல் ராட்விகஸும் ராக்சன் ஃபரைஸ் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி உள்ள வந்து அந்த இடத்துல இயோ ஸ்காயை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போகுது. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டே உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. குறிப்பாக பென்டாவை பற்றி பேசுகிறாங்க. உடனே அதே இடத்துல பென்டா உள்ள வந்துடுவார். உள்ள வந்த உடனே அதே இடத்துல ஜேவியர் வூட்ஸ் வர்சஸ் பென்டாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். ஃபைனலி பென்டா ஜேவியர் வூட்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் இயோ ஸ்காய் கபிகி வாரியர்ஸ் அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே பேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் போட்டு காமிக்கிறாங்க. அதில் அவங்க ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் போகுது. உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் எல்ஏ நைட்டுக்கும் பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் வர மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை கொண்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் டிராகன் லீ அண்டு மிஸ்டர் இக்லருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபின் பலராக இருக்கட்டும், அதே மாதிரி ஜேடி மெக்டோனலாக இருக்கட்டும் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த பக்கம் AAA கம்பெனிலேருந்து வந்த மிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவோட உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா த ஜட்ஜ்மெண்ட் டே இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் டே டீம் அவங்க 2 பேரையும் அடிக்க அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக AAA மெகா சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவங்கள சேவ் பண்ணுற மாதிரியும் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா AAA கம்பெனிக்கு போயிட்டு AAA மெகா சாம்பியன்ஷிப்காக ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுவாங்க நட்டாலியாவை பற்றி. உடனே அதே இடத்துல பெக்கி லிஞ்ச் வர்சஸ் நட்டாலியாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்
மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் நட்டாலியாவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச்லாம் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறமும் பெக்கி லிஞ்ச் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் அடிக்க அந்த இடத்துல நிக்கி பெல்லா உள்ள வந்து ஸோ அவங்கள சேவ் பண்ணுற மாதிரியும் பயங்கரமாக பெக்கி லிஞ்ச் அடிச்சுட்டு பெக்கி லிஞ்ச் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கு நடக்க போகிற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் எப்பவும் போல ரூசேவும் ஷெய்மஸும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் போயிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் தடுத்து விடுறதே என் வேலை கிடையாது, கடைசியாக உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் வைக்கிறேன், கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் இன் பாரிஸில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபைனலி ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமியை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நயோமிக்கு இன்ஜுரி ஆகிடுச்சா, ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க, அவங்களோட வேர்ல்டு சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. ஸோ நயோமி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூல் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ வேர்ல்டு சாம்பியனாக இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே வந்து என்னோட சாம்பியனை ரிலிங்குஷ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ நயோமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த இடத்துல எல்லா ஃபேன்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஊஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சேர் பண்ண ஃபைனலி அந்த இடத்துல நயோமி ஸோ என்னோட உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனை நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் பண்ணுறேன், என்னோட கஸ்டம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். ஸோ நான் திரும்ப இங்கே வரும்போது ஸோ என்னோட குழந்தையை நான் பெற்றெடுத்துட்டு நான் திரும்ப வரும்போது இந்த சாம்பியன்ஷிப்காக நான் மோதுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட அவங்களோட உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ரிலிங்குஷ் பண்ணிட்டு போனதோட அதே இடத்துல இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த மேட்ச்சில் யார் உள்ளே வரப்போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கையில் கிடைக்கிற சேர் டேபிள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் உள்ளே வந்து பிரான் பிரேக்கருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல எல்ஏ நைட் உள்ளே வருவார். உடனே எல்ஏ நைட் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார், செத்ராலன்ஸ் உள்ளே வருவார். பயங்கரமாக அந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஊசோவை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக யாரும் எதிர்பாராத விதமாக ரோமன் ரிங்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் வராரு. உள்ளே வந்த உடனே பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் அடிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பிரான் பிரேக்கரை பீட் பண்ணி ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரிங்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிகிறாங்க. ஸோ இதோட இந்த வாரம் மண்டே நைட் ரா முடியுது. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.